ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. 2026க்கான தேர்தல் ஜனநாயக திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கோட்டை மாநகரம் வேலூர் தொகுதி பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ். வேலூர் தொகுதி பார்த்தீங்கன்னா பரப்பளவில் ரொம்ப ரொம்ப சின்ன தொகுதி. 36 வார்டு, 2 ஊராட்சி. மாநகராட்சி வேலூர் மாநகராட்சி சேர்ந்த 36 வார்டு, பெருமுகை, வசூர் 2 ஊராட்சி சேர்ந்த ஒரு தொகுதி இது. மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா மற்ற தொகுதி மாதிரி ஒரு 2 லட்சம் மேலே வாக்காளர் இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ். இங்கே வியாபாரம்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா மண்டித்தெரு மல்லிகையில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹோல்சேலில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வரையும் மல்லிகையில் ஹோல்சேல் வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. மல்லிகை இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாரதி மாளிகை. சாரதி மாளிகை எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாரதி மாளிகை தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வேலூர்லேருந்து ரொம்ப வெளியில் வருமானம் ஈட்டக்கூடிய இன்னொன்று பார்த்தீங்கன்னா காய்கறி மார்க்கெட், நேதாஜி காய்கறி மார்க்கெட். ரொம்ப பழமையான காய்கறி மார்க்கெட். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் காய்கறி வந்து சப்ளை ஆகும். ஏகப்பட்ட பேர் நேரடியாகவும் மறைமுகமாக சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கு. நேதாஜி மார்க்கெட், நேதாஜி பூ மார்க்கெட்லேயும் அதே மாதிரி தான். இங்கேருந்து ஏகப்பட்ட இடத்துக்கு பூ வந்து சப்ளை ஆகுது. மீன் மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் வரையும் இங்கேருந்து வர வச்சு, வெளியிலேருந்து வர வச்சு, சென்னை அது மாதிரி வெளியிலேருந்து வர வச்சு மீனெல்லாம் வர வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீனும் போயிட்டு இருக்கு. தொழில்னு பார்த்தீங்கன்னா பைபாஸில் ஃபுல்லாக மோட்டார் ஃபீல்டு, லாரி, பஸ்ஸு, மோட்டார் பதுபாக்கு இடம், பாடி ஃபீல்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வேலூர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதிகமாக பஸ், லாரி ஓனர்கள் அதிகமாக இருப்பாங்க. வேலைவாய்ப்புன்னு பெருசாக எதுவும் கிடையாது. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, மண்டித்தெரு, சாரதி மாளிகை, மீன் மார்க்கெட்டு, காய்கறி மார்க்கெட்டு, பூ மார்க்கெட்டு, இது மட்டும் தான் சாமானிய மக்களுக்கான வேலைவாய்ப்பு. பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் ப்ரைவேட் கம்பெனிக்கு ஏதாச்சும் வேலைவாய்ப்பு போனோன்னா ராணிப்பேட்டை, சென்னை இது மாதிரி தான் வேலைவாய்ப்புன்னு போகணும். இந்த தொகுதிக்குள்ளும் வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக எது ஸ்பெஷலாக இதெல்லாம் இது கிடையாது. தொகுதி எங்கே சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி கொனவட்டம் ஸ்டார்ட் ஆகி பார்த்தீங்கன்னா பெருமகையில் முடிஞ்சிடும். இப்படி காந்திநகர் பாலாறு தாண்டி காந்திநகர் ஸ்டார்ட் ஆகி அப்படியே வந்தீங்கன்னா இங்கே சாணாயபுரத்தில் முடிஞ்சிடும். ஒரு சின்ன தொகுதி. இங்கே முக்கியமான என்டர்டெயின்மெண்ட் பிளேஸு, ஆன்மீக பிளேஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா கோட்டை ஜெகதீஸ்வரர் கோவில், கோட்டை. எல்லா மதத்துக்காரர்களும் எல்லா ஊருக்காரர்களும் வேலூர் மாவட்டத்துக்காரர்கள் எல்லாம் பிடிச்ச பிளேஸு கோட்டை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. கோட்டை இப்போ பார்த்தீங்கன்னா வசூலில் இருக்க முருகர் கோவில். அது மட்டும் இல்லாமல் வேலூர் சுற்றி இந்த தாலுக்காக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெருசாக சுற்றுறதுக்கெல்லாம் இடமெல்லாம் கிடையாது, என்டர்டெயின்மெண்ட் பிளேஸும் கிடையாது. இந்த ஊருக்கு நீங்கன்னா டெவலப் ஆகணும்னு நினைக்கிறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுப்போம். நம்பளும் இப்போ ஜனநாயக கடமை கண்டிப்பாக 100% நம்ம செய்யணும். உங்களுக்கு எந்த ஒரு கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடணும்னு நினச்சா கட்சிக்கு ஓட்டு போடுங்க. எந்த கட்சியும் ஓட்டு போடக்கூடாது, எந்த கட்சியுமே எனக்கு பிடிக்கல அப்படி முடிவு பண்ணிட்டீங்கன்னா லோட்டா கட்சி ஓட்டு போடுங்க. நம்ம ஜனநாயக கடமையை கண்டிப்பாக நம்ம செய்யணும். வேலூருக்கு இதெல்லாம் வந்தால் நல்லா இருக்குன்னு யாரும் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுப்போம். நீங்கள் நல்ல கமெண்ட்டாக பண்ணிங்கன்னா வேட்பாளர்கிட்ட நேரடியாக போய் அந்த தகவலை நாங்கள் கொடுப்போம். வேலூர் டெவலப் ஆகிறதுக்கு ஏதாச்சும் உங்கள் சைட்லேருந்து நான் செய்யணும்னு நினச்சிங்கனாலும் சொல்லுங்கள். நீங்கள் எம்எல்ஏவாக இருந்தால், நீங்கள் எம்எல்ஏவாக இருக்குன்னு ஒரு நினச்சிக்கிங்க, எம்எல்ஏ வந்து என்ன வேலூர் பண்ணிங்கன்னு நினச்சாலும் அது கமெண்ட் பண்ணுங்கள். அது நல்ல கருத்தாக இருந்தால் வேட்பாளர் இங்கே இருக்கிற வேட்பாளர்கிட்ட கண்டிப்பாக அந்த தகவலை எல்லா வேட்பாளர்கிட்டும் எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் அந்த தகவலை எடுத்து நாங்கள் சேர்த்துருவோம். இந்த வேலூர் தொகுதி சின்ன தொகுதியாக இருந்தாலும் வேலூர் மாவட்ட ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்க இந்த வேலூர் தொகுதி டெவலப் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிளேஸ்லேயே இருக்குது இந்த வேலூர் தொகுதி. இந்த வேலூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா சென்னைக்கும் ஈஸியாக போயிடுவாங்க, பெங்களூருக்கு ஈஸியாக போயிடுவாங்க. வேலை எதனா ஒன்றுனா படிக்கிறது எல்லாமே இங்கே தான் படிப்பாங்க. எல்லாம் வேலைன்னு ஒன்றா போனால் அங்கே போயிடுவாங்க. வெக்கேஷன் வர மாதிரி பார்த்தீங்கன்னா திருவிழா முக்கியமான நிகழ்வு மட்டும்தான் இங்கே வருவாங்க. இந்த வேலூரில் இதுதான் இருந்தால் டெவலப்பாக இருக்கும், இல்லை பக்கத்தில் ஏதாவது சிப்கார்டெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும், அப்படியெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். வேலூர் மாவட்டமாக இருக்கும்போது ஓரளவுக்கு செழுமையாக இருந்துச்சு வேலூர் மாவட்டம். ஒரு 2 மாவட்டம் பிரித்தது ஒன்று, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் பிரித்தது ஒன்று. வேலூர் மாவட்டமே சுருங்கிடுச்சு. இப்போ வேலூர் தாலுக்காவும் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். வேலூர் பற்றின அபிமானம் இருக்குங்க, வேலூரை காதலிக்கிறீங்க, வேலூரை நேசிக்கிறவங்க, வேலூர் ரொம்ப ரொம்ப யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. வேலூர் என்னென்ன மாற்றமானு நினைக்கிறீங்க அதில் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிங்க. கண்டிப்பாக எனக்கு தனியாக ஒரு பதிவும் போடலாம், யார்கிட்ட வேட்பாளருக்கு தெரிவிக்கலாம், ஆச்சரியத்தை தெரிவிக்கலாம். நீங்கள் உங்களோட கருத்து நியாயமான கருத்தாக இருந்தால் அதுக்கோசரம் குரல் கொடுத்து நாங்கள் தயாராக இருக்கோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. நன்றி.